என்னது, நம்ம திருப்பத்தூர்ல சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரே இடத்துல கோவில் கட்டியிருக்காங்களா? அப்படி கேள்விப்பட்டு நாங்க போன இடம் தான் நம்ம வெலக்கல் நத்தத்துல இருக்கிற ஸ்ரீ நந்திகேஸ்வர கோயிலுக்கு தான் நாம இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். இந்த கோவில் பாத்தீங்கன்னாக்கா ஒரு அழகான ஒற்றை கல் மேல பாத்தீங்கன்னாக்கா படிக்கட்டுகள் அமைச்சு பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கே சூப்பரா இருக்குது. கோவிலோட என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னாக்கா ஒரு அழகான சிவலிங்கம் கல்லுக்கு நடுவுல வச்சிருக்காங்க. அங்க பூஜை பண்ணிட்டு தான் எல்லாருமே மேலே ஏறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் முன்ன போனாக்கா வலது புறத்துல பாத்தீங்கன்னாக்கா ஆறுமுகம் கொண்ட ஆறுமுகரோட முருகர் சன்னதி இருக்கும். கோவிலுக்கு போற வழி ஃபுல்லாவே படிக்கட்டுக்கு நடுவுல பாத்தீங்கன்னாக்கா சாமியோட சிற்பங்கள் அமைச்சிருந்தாங்க. ஆஞ்சநேயரோட சிலை, கொஞ்சம் முன்னாடி போனாக்கா விஷ்ணு படுத்துட்டு இருக்கிற மாதிரியும், அதுல இருந்து கொஞ்சம் முன்னாடி போனாக்கா வலதுபுறமும் இடதுபுறமும் பாத்தீங்கன்னாக்கா 2 பசுமாடுகள் அமைச்சிருந்தாங்க. ஒன்னு பால் குடிக்கிற மாதிரியும், லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னாக்கா பசுமாட்டுல இருந்து பால் புத்து மேல உள்றது மாதிரி இருந்தது. அந்த கோவிலுக்கு வரும் நிறைய பக்தர்கள் பாத்தீங்கன்னாக்கா அங்க அந்த புத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு தான் மேலுக்கு வருவாங்க. மேல மூலஸ்தானத்துக்கு எதிரில பாத்தீங்கன்னாக்கா சிவனுக்கும் பார்வதிக்கும் தனியா ஒரு சின்ன சன்னதி இருக்குது. அந்த கோவிலுக்கு அருகிலே பாத்தீங்கன்னாக்கா ஒரு குளம் போன்ற அமைப்பு அங்க இயற்கையாக உருவாகி இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்க மேல நந்திகேஸ்வரர் பார்த்துட்டு அப்படியே அங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னாக்கா உண்மையாவே வேற லெவல் அமைதி, பயங்கரமான இயற்கை சூழல் இருக்கும். யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நீங்களும் இந்த கோயிலுக்கு வரணும்னாக்கா மறக்காம வந்து பாருங்க.